சில பேர் சொல்லுவாங்க, சிஸ்டர் எங்களுக்கு விரோதமா அந்த மனுஷன் இவ்வளோ நாள் போராடுறான், கர்த்தர் பார்த்துட்டு ஏன் சும்மா இருக்காரு? நான் சொல்வேன், வெயிட் பண்ணுங்க. மோசமான ராஜாவாகிய சவுலுக்கே கர்த்தர் 40 வருஷத்துக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அந்த 40 வருஷம் வரைக்கும் அந்த சவுல் இஸ்ரவேலை ஆள்றதுக்கு கர்த்தர் அவனுக்கு வாய்ப்பை கொடுத்தார். ஆஃப்டர் 40th இயர் கர்த்தர் சொன்னபடியே தாவீதை தலைவனாக்கினார். அது வரைக்கும் டேவிட்ஸ் சீசன் வாஸ் வெயிட்டிங். டேவிட் அனாயிட்டட் தான், டேவிட் ஸ்கில்ஃபுல் தான். தாவீது கிட்ட எல்லாமே இருந்துச்சு, வாக்குதத்தம் இருந்துச்சு, அபிஷேகம் இருந்துச்சு, டேலண்ட்ஸ் இருந்துச்சு. தாவீது கூட நிறைய படைத்தலைவர்கள் இருந்தாங்க, பலவான்கள் இருந்தாங்க, பராக்கிரமசாரிகள் இருந்தாங்கன்னு பைபிள் இருந்தது. டேவிட் ஹாஸ் எவ்ரிதிங் டு பிகம் a king. ஆனா டேவிட் சீசன் இன்னும் வரல. இங்க இருக்கிற யார்கிட்டயோ கர்த்தர் பேசுறார். ஹல்லேலூயா. வெயிட் ஃபார் யுவர் சீசன். உங்க காலத்துக்கு காத்திருங்க. உங்க காலம் வரும் வரையும் ப்ரிப்பேர் ஆயிட்டே இருங்க. அந்த காலத்துக்கு உங்க காலம் வந்த உடனே கர்த்தர் உங்களை கையில் எடுத்து, அல்லேலூயா, உங்க குடும்பத்தை கையில் எடுத்து இந்த சமுதாயத்துக்கு முன்பாக, உலகத்துக்கு முன்பாக கர்த்தர் சொன்னதை செஞ்சு நிறைவேற்றி காமிப்பார். அல்லேலூயா. சவுல் சீசன் முடிஞ்ச உடனே வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலர் யூதா கோத்திரத்தர எல்லாம் புறப்பட்டு வந்து என்ன பண்ணாங்களா? தாவீதை ராஜா வாக்கினார்கள். தாவீது ராஜா வாகல, அவனை ஆக்கினார். ஆண்டவர் ஒரு சீசன் முடிஞ்ச உடனே இப்ப ஆட்டோமேட்டிக்கா தாவீது எங்க வந்துட்டாரு? அரியணைக்கு வந்துட்டாரு. அல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, எனக்கு ஒரு சீசனை கர்த்தர் நியமிச்சிருக்கிறார். சீயோனுக்கு தயை செய்கிற ஒரு காலம், there is a season for you. அந்த காலம் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எப்ப சாமுவேல் வந்து தாவீதின் மேல அனாயிட்டிங்க ஊற்றினாரோ அப்பவே அந்த சீசனை கர்த்தர் ரெக்கார்ட் பண்றார். இன்னும் எண்ணி இத்தனை வருஷத்துல என் மகனை கொண்டு போய் நான் அரியணை நிலைக்க வைப்பேன். அப்படி கர்த்தர் உங்களை அபிஷேகித்த நாளில உங்களுக்கென்று, உங்க சீசனுக்கென்று, ஹல்லேலூயா, ஆமென், கர்த்தர் நியமிச்சிருக்கார். எனக்கு